பெருமாள்மணி, உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன ஸ்ட்ராட்டஜி இதில் அப்ளை ஆயிருக்கு? இதில் பிஜேபியோட ரோல், அமமுக கூட்டணி கட்சிகள்லாம் இதை எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? எப்படி பார்க்க? அது லட்சுமி மேம் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, திமுகவோட சிட்டிங் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஜெயிக்க போறாங்க. அவங்க சொன்னதோட அர்த்தம் தான் திமுகவோட அப்படிதான். ஏங்க தினகரன் ஐயா தினகரன் டெல்டால இருந்து வர்றாரு, அவரு மன்னார்குடியே வாங்கியிருக்காரு. மேடம் என்ன சொல்றாங்க, ஐயா டிஆர்பி ராஜா நிக்காரு, அவர் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. அது ஏங்க அதிமுக கிட்ட இருக்கும் போதே இவ்வளவு நாள் சசிகலா கூட இருந்த போதே முறுக்க மாட்டாரா? இவ்வளவு நாள் நான் என்ன கேக்குறேன் இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தொகுதியா, ஐயோ இது ஒரு மந்திரி தொகுதி, அந்த தொகுதியா அந்த மந்திரி, ராசிபுரமா அங்க ஒரு மந்திரி இருக்காரு, மன்னார்குடியா இங்க ஒரு மந்திரி இருக்கு. அப்படி இல்ல, நீங்க மிஸ் பண்ற இடத்தை நான் சொல்றேன் பெருமாள்மணி. நீங்க ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பாருங்க. வலுவா இப்ப தமாகாவுக்கு கொடுத்திருக்காங்க, அந்த 5 தொகுதியும் எடுத்துருங்க. அது யார் வசம் இருந்திருக்கு அப்படின்றத பாருங்க முதல்ல. அதே மாதிரி டிஆர்பி ராஜா அவர்கள் அந்த தொகுதி அப்படின்னா அங்க உள்ள வாய்ப்புகளை பாருங்க. ட்ராக் ரெக்கார்ட் இது வந்து ஏதோ மினிஸ்டர் அப்படின்றது இல்லங்கய்யா. நீங்க ட்ராக் ரெக்கார்ட் இன்னொன்னு நீங்க மிஸ் பண்ணிடுறீங்கயா. என்னன்னா அஇஅதிமுகவோட ஒற்றை தலைமையா ஐயா எடப்பாடியார் இருக்காரு. அவங்க கிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் தொகுதி பட்டியலோட போல வேட்பாளர் பட்டியலோட போயிருக்காங்க. எனக்கு இந்த எங்க கட்சியில நாங்க இவங்களை வேட்பாளரா போடணும்னு நினைக்கிறோம், எனக்கு இந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் அப்படியா இவங்களெல்லாம் போட போறீங்களா, சரி இந்த தொகுதியெல்லாம் நீங்க வச்சுக்குங்க. அவர் ஒற்றை தலைமையா இருக்க போய் எந்த குழப்பமும் இல்லாம அவர் வந்து ஐயா இப்ப வந்து இன்னைக்கு மயிலாப்பூர் தொகுதியில தமிழிசை அம்மா இன்னைக்கு பிரச்சாரத்துல ஐயா எடப்பாடியோட இணைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்கள வேட்பாளரா பாஜக அறிவிச்சிருக்கா? ஆனா தெரியும் மயிலா என்ன எப்படி பேர், இது வந்து கூட்டணி தொகுதிகள் எப்படி முடிவு பண்ண பாஜக 27ன்றது பாஜக விருப்பம் தானே ஐயா. அவங்க நீங்க இந்த 27 தொகுதியை நீங்க எடுத்தீங்கனாலே யார் யார மனசுல வச்சு அவங்க கேட்டிருக்காங்கன்றதை நீங்க முடிவு பண்ணிடலாம் ஐயா. அவங்க இப்போ வாசுதேவ நல்லூர் தனி தொகுதிங்க ஐயா, அதுல யாரு இந்த ஆனந்த நீங்க மிஸ் பண்ற இடம் ஒண்ணு இருக்கு, சொல்லுங்க மன்னிக்கவனீங்க. அவங்கள்ட்ட ஒரு 60 பேர் கொண்ட பட்டியல் இருக்கு. அந்த 60ல குடுக்கறதுல இருந்து அவங்க ஃபில் பண்ணிக்க போறாங்க. ஆனா இந்த 27 அவங்க கேட்டது தானா ஐயா, இதுல இபிஎஸ் கொடுத்ததா ஐயா? இதுல பெரும்பாலான தொகுதிகள் வேட்பாளரை மையமா வச்சு கேட்ட தொகுதிகள். தஞ்சாவூர் இப்ப பாருங்களேன், நீங்க பெரும்பாலான தொகுதிகள் வேட்பாளர் இப்ப தஞ்சாவூர் டெல்டாவே எடுத்துக்குங்க. தஞ்சாவூரை கொடுத்துட்டாரு கூட்டணிக்கு, மயிலாடுதுறையை கொடுத்துட்டாரு, மன்னார்குடியை கொடுத்துட்டாரு, எல்லா திருவையார கொடுத்துட்டாரு, எல்லா பெரிய நகரத்தையும் அங்க கொடுத்திருக்காரு. தெரியாதா? அப்ப மேற்குல மொடக்குறிச்சி அஇஅதிமுகவுக்கு சாதகமான தொகுதி இல்லையா? போன தடவை எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல தோத்தாங்க. இப்ப சகோதரி என்ன சொல்றாங்க, போன தடவை 1000 வாக்கு 2000 வாக்கு வித்தியாசத்துக்குள்ளதான் ஜெயிச்சாங்க. இந்த தடவை நெருக்கி ஏற மாட்டாங்களா? ஈரோடுல ஒரு தொகுதியை கொடுக்கிறது சாதாரண விஷயமா? அப்ப என்னன்னா கூட்டணி கட்சிகள் வேட்பாளர் பட்டியலோட வந்திருக்காங்க. இவங்களை நாங்க எங்க பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்ப அமமுக வாங்கி இருக்க தொகுதிகளே நீங்க பாஜக இருந்தா போலாம். மயிலாப்பூர்ல யாருன்னு தெரியும், மொடக்குறிச்சியில இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏவோட மருமகள் தான் வேட்பாளருங்கிறது அவங்க உள்வட்டத்துல பேசுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதி எடுங்க. சாத்தூர், திருநெல்வேலியில ஐயா எம்எல்ஏவா இருக்கிற பாஜகவோட தலைவர் சாத்தூருக்கு மாற போறாருங்கிற செய்தி பலகாலமா இருந்தது. இப்ப சாத்தூர் இந்த பட்டியல்ல இருக்கு. திருச்செந்தூர் அவங்க வந்து கோயில் நகரமா தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியை கேட்டிருக்காங்க. இப்ப அந்த தொகுதியை கொடுத்திருக்காங்க. ஐயா கன்னியாகுமரியில ஒருவேளை திருப்பரங்குன்றத்தை கொடுத்திருந்தாருன்னா பாஜகவுக்கு கேண்டிடேட் ஐயா அப்படி கொடுக்க மாட்டாரியா? அது ப்ரொவோக் பண்ண மாதிரி இருக்குங்க ஐயா. அங்கதான் அவரோட ஆளுமை. அந்த இடம் தான் நான் கேட்பேன். இருங்க பாயிண்ட்க்கு வந்து கன்னியாகுமரி இல்ல, கன்னியாகுமரி மட்டும் முடிச்சிருங்க. இந்த பாயிண்ட் முடிச்சல கேளுங்க. கன்னியாகுமரியில இப்ப 5 தொகுதியில தாமரை சின்னம் விழுது. நீங்க யாராவது வந்து 5 தொகுதியில தாமரை போடுதமே, அப்ப என்னன்னா கேட்டிருக்காங்க, எங்களுக்கு இங்க வேணும்னு கேக்குறாங்க. ஏன்னா அவர் ஒற்றை தலைமையா இருக்கிறதுனால அவர் கொடுக்கிறாரு. இத வந்து இந்த தொகுதியிலெல்லாம் வந்து எல்லாம் வலிமையா இருக்காங்க, எல்லா திமுக மந்திரிகளுமே ஜெயிக்க போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த தொகுதியை நம்ம பார்த்தோம் வைங்க. சகோதரி சொல்றது உண்மைதான். இல்ல கன்னியாகுமரியோட நிலைமையே வேற. நீங்க நகர்ப்புற உள்ளாட்சி நடந்தப்ப பாஜகவினுடைய ஓட் பெர்சன்டேஜ் பார்த்தப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மேக்சிமம் ஷேர் வந்து கன்னியாகுமரி அங்க இருந்து தான் எடுத்ததுன்றது. இப்ப நான் கேட்கிறதுன்றது இப்ப வெஸ்ட் அவங்க கேட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. அதுல பிரச்சனை இல்ல, அதுல பிரச்சனை இல்ல. ஆனா வந்து இப்ப சென்னையில வந்து கடந்த 24 இருக்குல்ல, இப்ப நான் உங்கள்ட்ட நேரடியா கேட்கிறேன், 24 எடுத்துக்கிட்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கா, 21 எடுத்துக்கிட்டு ஒதுக்கப்பட்டிருக்கா, இல்ல இபிஎஸ் அவர்கள் லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுக மனசுல வச்சுக்கிட்டு ஒதுக்கி இருக்காங்க? இல்லங்கய்யா, அவங்க அதிமுக மனசுல வச்சே சொல்லல. அவங்க திமுகவை பெரிய பிகரா வச்சு இந்த தேர்தலில் திமுகவோட எல்லா மந்திரிகளும் ஜெயிக்க போறாங்க, அப்படி ஜெயிக்க போற மந்திரிகளோட தொகுதியை எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்,
அஇஅதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியில இருக்கும்போது மயிலாப்பூர் சாதகமான தொகுதியா இல்லையா? மயிலாப்பூருக்கு அஇஅதிமுக இருந்து யாரெல்லாம் வேட்புமனு கட்டியிருக்கான்னு பணம் கட்டியிருக்கான்னு பாருங்க. தென்னையில இருக்கிற எல்லா பெரிய ஆட்களும் மயிலாப்பூருக்கு தொகுதியை கட்டியிருக்காங்க. உங்க பார்வையில இப்ப தமாகவுக்கு 5 தொகுதிகள் கொடுத்திருக்காரு சார். அவங்க கேட்டது சார் ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப சிறப்பான வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை தமாகவுக்கு கொடுத்திருக்காங்க. உங்களோட புரிதல் சார், அவங்க கேண்டிடேட்ட மனசுல வச்சுட்டு கேட்காங்க. இல்ல அது மேட்டரே இல்ல சார். சார் நான் என்னன்னா சார், மணி உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்ப மதிமுக இருந்தாங்க, சில நேரங்கள்ல தஞ்சாவூரை கொடுப்பாங்க, அப்ப கொடுத்த பிறகு ஒரு கேண்டிடேட்டை போட்டுக்குவாங்க சார். ஆனா அவங்க கேட்டது என்னன்றது தானே உங்களுக்கு தெரியாது இல்ல. வேட்பாளர் நேர்காணல்ல தொகுதி கேட்கறதுல அவங்க ஒண்ணு கேட்பாங்க, கொடுத்த பிறகு ஒண்ணு ஃபில் பண்ணிக்க வேண்டியதானே, அது நடக்கும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, தமாகவே இந்த 5 தொகுதி அவங்க விருப்பம் கேக்குறாங்க. அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ்ல ஐயா விடியல் சேகர் ஒரு தொகுதிங்கிறாங்க, ஐயா யுவராஜ் ஒரு தொகுதிங்கிறாங்க. அப்ப அவங்க கும்பகோணத்துல அவங்க எல்லாமே நீங்க 5 ரீஜனுக்கும் கொடுத்திருக்காங்க. ராணிப்பேட்டை வடக்க வருது, ஒன்னு மேற்க வருது, இன்னொன்னு தென்மேற்குல வருது, இன்னொன்னு டெல்டால வருது. அவங்க கேட்ட தொகுதியை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ நீங்க அதுல என்னன்னா இந்த இதுல அவர் யாரையுமே எல்லாரும் அவங்கவங்க எங்கெங்க கட்சியில இன்னென்ன முக்கியமான ஆட்களுங்க, சந்தோஷமா அவங்க ஆமா நீங்க நல்ல கேண்டிடேட்டா போடுங்க, நாங்க வேணும்னு நினைக்கிறாரு, சரிங்க நீங்க இன்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கொடுத்துக்குங்கன்னு சொல்லி நீங்க சொல்றதுல இப்ப பாஜகனா இந்த 27 தொகுதி தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா? ஐயா, ஒரு இந்த 27ல 1-2 மாறலாம், அது இருக்கும். ஆனா பெரும்பாலான தொகுதிகள் நாம வேட்பாளரை அறிவிக்க முன்னாடியே சொல்லிடலாம். அதே மாதிரி நீங்க பாருங்க, பாமகவோட தொகுதி எடுத்து பாருங்க, எல்லாமே வட மாவட்ட பெல்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இன்னைக்கு அவங்க 3 கேண்டிடேட் வேற அறிவிச்சிட்டாங்க. 3 பேருமே நம்ம எதிர்பார்த்த இல்ல. இப்போ சில ஒரு தன்மைக்கு பழைய ட்ராக் ரெக்கார்ட் புரிதலில் இருந்து பார்க்கிறப்ப பாமகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருப்பதை புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அமமுகவுக்கு சற்றப்ப, பாஜகவுக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுல 50-50 என்னன்னு தெரியல. அடுத்து தமாகவுக்கு வரப்ப என்ன ரொம்ப டஃப்பான்ற ஒரு புரிதல்ல இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எல்லாரும் அவங்க கேட்டது கிடைச்சிருக்கு. பாமகவுக்கு சேலத்துல 2 கொடுத்திருக்காருயா. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 38% வாங்கின அவர் சொந்த மாவட்டம். ஓகே, பாமகவுக்கு சேலத்துல 2 கொடுத்திருக்காரு. அப்ப நீங்க சொல்றது வெற்றியை மையப்படுத்தி நகர்ந்து சார், வெற்றியை விட இந்த கேண்டிடேட்டை போட்டா இந்த எலெக்ஷன் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த எலெக்ஷன் கேண்டிடேட் மேல தான் போகுது சுருக்கமா. அதனால கேண்டிடேட்டை பொறுத்து அவர் தொகுதியை கொடுத்துட்டாரு. அப்ப எந்த குழப்பமும் இல்லாம கொடுக்கிறாரு. அப்ப ரொம்ப எளிதா இதை புரிஞ்சுக்கணும்னா, கேண்டிடேட்டை மையப்படுத்தி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவருக்கு செல்வாக்கு இருக்கு, சரி இவர்கிட்ட இந்த தொகுதி. வானதி அம்மா கோவை தெற்குல இருந்தாங்க, இப்ப அவங்க வடக்கு கேக்குறாங்கன்ற பேச்சு ரொம்ப நாளா இருந்தது. இப்ப வடக்கு கொடுத்திருக்காங்களே, நீங்க கொடுக்கணும் இல்ல வேண்டாம்னு என்ன சொல்லணும்? நீங்க முன்னாடி சிட்டிங் எம்எல்ஏ அங்கே இருங்கன்னு சொல்லணும். அதுல ஒன்று வேலுமணி அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கய்யா. வானதி அவர்களுக்கு அங்க இருக்கிற ஹோல்டு நீங்க தெரியலாம். எல் முருகன் அவர்களுக்கு என்ன அழுத்தம் கொடுக்க, அவினாசி அவர் பேர் அடிபடுது கொடுக்குறாங்க. ஆமாய்யா, அப்ப அந்த இடத்துல என்ன நடந்தது? அவினாசில அவங்களுக்கு சாதகமான தொகுதி இல்லையா, அசால்ட்டா தூக்கிட்டு வர தொகுதி. அது மாதிரி நடந்து ராசிபுரம் தனி தொகுதி கொடுத்தாங்க. அது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு. மத்த எல்லாமும் நடந்திருக்கு. சிட்டிங் 4 எம்எல்ஏயா, 4 எம்எல்ஏல ஐயா நயினார் தொகுதி மாறணும்னு விரும்புறாரு. அடுத்த மாவட்டத்துல ஒதுக்கி கொடுக்கறாங்க. வானதி அம்மா அதே மாவட்டத்துல தெற்குல இருந்து வடக்குக்கு வரணும்ங்கற லட்சுமி கொடுக்கறாங்க. இத விட ஒரு தலைவர் எப்படி மேக்னானிமஸா நடந்துக்க முடியும்? இல்ல, இது மேக்னானிமிட்டினா பெருமாள் மணியனுடைய பார்வையில மேக்னானிமிட்டி தான். நானும் மேக்னானிமிட்டி தான் சொல்றேன். ஆனா அந்த மேக்னானிமிட்டி யாருக்கு பொருந்தும்னா, அதிமுகவுல இருக்கவங்களுக்கான மேக்னானிமிட்டின்னு சொல்லணும். நீங்க கூட்டணியில இருக்கவங்களுக்கான மேக்னானிமிட்டியா அதை எடுத்துக்க கூடாது. நான் ஏன் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்களும் தொகுதி மாறுறதுங்கிறது கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வேலுமணியோட இருந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் அவங்க மாறிட்டாங்க. ஆனா அம்மன் அர்ஜுனன் ஏற்கனவே அவர் கோயம்புத்தூர் சவுத் எம்எல்ஏ தான். ஃபர்ஸ்ட் 2021 வானதிக்காக அதை விட்டு கொடுத்தாரு. இப்ப திரும்ப அவர் பழைய தொகுதிக்கே வர போறாரு. அதனால 2வது கோயம்புத்தூர் சவுத்ல அவங்களுக்கு இந்த முறை அவங்க நினைக்கிற மாதிரி வாக்குகள் கிடைக்காது, அதிருப்தி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும்.